தேர்தல் நெருங்க நெருங்க ஆளும் கட்சியான திமுகவுக்கு பயம் கழுத்து நெருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா அப்படின்னு வாரம் வாரம் சர்வே எடுக்கிறது மட்டும்தான் அவங்க வேலையா இருந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போ ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காராம். அதுல என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஆளும் திமுக ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கூட சேர்ந்து சமீபத்துல ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. அந்த கருத்து கணிப்பு மூலமா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கிடைச்சிருக்க அந்த ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு நகர்ப்புறங்கள்ல மட்டும்தான், அதாவது சிட்டில மட்டும்தான் ஆதரவு இருக்கு. கிராமப்புறங்கள்ல அந்த கட்சிக்கு பெரிய அளவுல ஆதரவு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வே முடிவுகள் சொல்லுதான். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நகர்ப்புறங்கள்ல தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு சுமார் 10 to 15% வாக்கு வங்கி இருக்கிறதா சொல்றாங்க. ஏன்னா நகர்ப்புறங்களில் இருக்க இளைஞர்கள் முதல் முறை வாக்காளர்கள் டிவிகே கட்சிக்கு பெரிய அளவுல ஆதரவு கொடுக்கறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல இருந்து இந்த கட்சிக்கு வரவேற்பு கம்மியா தான் இருக்கு. அதாவது 10% குறைவான வாக்கு வங்கி தான் கிராமப்புறங்கள்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த சர்வே முடிவுகள்ல சொல்லப்பட்டிருக்காம். இப்படி ஒவ்வொரு வாரமும் கருத்து கணிப்பு எடுத்து நாம தான் மறுபடியும் ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஆளும் திமுக மனசை தேர்த்திக்க வேண்டியதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் டிவிகே கட்சிக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. நானே பல கிராமங்களில் கண்கூடா பார்த்திருக்கேன். மக்கள் டிவிகே கட்சிக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சிட்டியில் வகையில நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட ஓட்டு விஜய்க்கு தான், ஆனா கட்சியில சேர்ந்துலாம் செயல்படல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிராமப்புறங்களில் போய் பாருங்க, இளைஞர்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாருமே ஆர்வத்தோட கட்சியில சேர்ந்திருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் கிட்டத்தட்ட 50 நிர்வாகிகளாவது இருப்பாங்க. நாங்க 75 வருஷம் பவள விழா கொண்டாடின ஒரு கட்சி அப்படின்னு சொல்ற திமுகவுக்கு கூட 5 to 10 நிர்வாகிகள் இருக்கிறதே ஆச்சரியம்தான். ஆனா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஒவ்வொரு கிராமத்திலையும் கிட்டத்தட்ட 50 நிர்வாகிகள் இருக்காங்க. சோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு கீழே இருக்கவங்க உங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பொய்யான சர்வே எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா சத்தியமா அவங்க நம்பிடாதீங்க. ஏன்னா கள நிலவரம் வேற மாதிரி இருக்கு. நீங்க இதுக்கு மேல் என்ன செஞ்சாலும் சரி, 2026 திமுகவோட தோல்வியை யாராலுமே தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, தளபதிக்கு கிராமப்புறங்கள்ல ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அப்போவாவது இந்த திமுகவினர் கமெண்ட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.